இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. துர்கா சூப்பரா இருக்குல்ல பிளேஸ். ஆமா ஸ்ரீ. துர்கா என்னடி ஆச்சு திடீர்னு டல் ஆயிட்ட? அதுவா, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு உன்னோட கல்யாணம் நடக்க வேண்டியது, ஆனா எனக்கு நடக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. சாரிடி. நான் தான் எனக்கு உன்னோட ரெண்டாவது உன்னை பிடிக்கலன்னு தானே சொன்னேன். எனக்கு அதில் விருப்பமே இல்லை. அப்புறம் அங்கிள் ஆண்டி சாரி, நீங்கள் நிறைய கனவோட இருந்திருப்பீங்க. பரவாயில்ல விடுமா, என் பொண்ணுக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. ஏதோ உங்க நல்லதுல அவளோட லைஃபும் சேவ் ஆன மாதிரி இருக்கும்ல, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், சரியா? துர்கா, நீ கல்யாணம் பண்ணு தானே, இப்படி உண்மைன்னு இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லு? அதுக்கு இல்லை ஆண்டி, உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி தான் நான் வாழணுமோ அப்படின்ற ஒரு கவலை, வேற எதுவும் இல்லை. ஏ லூஸு, உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகலை. எப்பயும் போல ஜாலியாக இருடி. எனக்கு இப்போ சந்தோஷம்தான், ஏன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும். அப்புறம் என்ன, உன்னால எனக்கு நல்லது தானே நடந்திருக்கு, அப்ப ஜாலியா இருடி. துர்கா, அப்பா நீங்க போனீங்க? அப்பா சாரிப்பா, நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி போய் சொல்லிட்டேன். சரி விடுமா, நிதிஷ் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தானே. நீ என்ன பண்ண? நான் எங்க நீங்க இந்த கல்யாணத்துக்கு வராம போயிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்தேன்ப்பா. நல்ல வேளை வந்துட்டீங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் இல்லாமையா? ஆனா அப்பா, அம்மாக்கு நீங்க வந்து தெரியுமா? அவளுக்கு தெரிஞ்சா நான் இங்க நிப்பனா? அப்படிலாம் இல்ல, அவளுக்கு தெரியாது. நிதிஷோட பிளான் தான் அதெல்லாம். டேய், உன் பையன் நல்லா பிளான் பண்றான்டா. டேய் மச்சான், சாரிடா. சரி சரி போதும். எப்ப பார்த்தாலும் அப்பாவும் பொண்ணும் எங்ககிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை தடவை தான் சொல்றது, எங்களுக்கு அதில் நல்லதுதான் நடந்திருக்குன்னு. அட அண்ணா, முடிஞ்சதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நம்ம துர்காவோட கல்யாணம் தான் நடக்க போகுது. சீக்கிரமா உங்க ஒய்ஃப்க்கு தெரியாம பண்ணி வைப்போம். அதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் பார்க்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. டேய், நானும் பார்க்குறேன். தேங்க்ஸ்ன்னு சொல்ற, சாரி சொல்லிட்டு இருக்க, பல்ல உடச்சிருவோம் பார்த்துக்க. சரிடா, சரி சரி வாங்க ரூமுக்கு போகலாம். டேய், நீ எப்படி இருப்ப? உன் ஒய்ஃப் பார்த்துட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பசங்க ரூம்ல தான் தங்க போறேன். டேய், அப்போ பேச்சுலர் மாதிரி தங்க போற. நானு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. தங்கச்சி ஒத்துக்கிட்டானா அவனை கூட்டு போயிடுறேன். சரி சரி போங்க, நான் பொண்ணுங்க கூட இருந்துக்கிறேன். ஆமா, அதுவும் நல்ல ஐடியா தான். அப்பதானே அவங்களும் கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க. அப்பா, நான் மட்டும் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா என்ன ரூம்ல? அண்ணியும் வருவாங்க தெரியும்ல? தெரியும் தெரியும். ஆர்த்தி, நிக்கி, வர்ஷா தானே? எப்படிப்பா உங்களுக்கு எல்லாரையும் தெரியுமா? எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டானுங்க, சரியா? அப்பா அப்பா, உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும். என்ன விஷயமா, சொல்லு. கிட்ட வாங்கப்பா. நம்ம விக்கி இருக்கான்ல, அவனும் ஸ்ரீயும் லவ் பண்றாங்கப்பா. ஏய், என்னடி சொல்ற? ஆமாப்பா, அவங்கள சேர்த்து வைங்களா. விக்கி நீங்க பையனா தானே நினைக்கிறீங்க? ஆமா துர்கா, ஃபர்ஸ்ட் உங்க அம்மா மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அவன் என்னோட பையன் தான். அவன் நான் பெக்கலினாலும் அவன் என்னோட சொந்த பையன். அப்புறம் என்னப்பா, டைம் கிடைக்கும் போது அங்கிள்கிட்ட சொல்லி அவங்க 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. சரி சரி, நான் பேசுறேன். என்ன 2 பேரும் அவ்வளோ சீக்கிரட்டா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் தான் சொல்லுங்களேன். அதுவாடா, இவ அம்மா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. சரி, ஆனா சிம்பிளா பண்றதா சொன்னாங்க உங்க ஒய்ஃப். நல்ல பெரிய மண்டபமா தான் பார்த்துருக்காங்க. அட ஆமாண்ணா, நானும் கேட்கணும் தான் நினைச்சேன். சிம்பிளா ஒரு 10 பேரை தான் கூப்பிட்டுருக்கேன். சீக்கிரமா முடிச்சுட்டு ரிசப்ஷன் கூட கிராண்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா மண்டபம் பெருசா இருக்கு. அதுவாமா, எல்லாம் அந்த பசங்களோட ஏற்பாடு தான். என்ன சொல்ற? துர்காவோட கல்யாணத்தை சிம்பிளா பண்றதுலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அட்லீஸ்ட் ஏதோ அவங்களால முடிஞ்சதை பண்ணலாமேன்னு பாக்குறானுங்க. கம்மியான ஆளுங்க நாம இருந்தாலும் அவளோட கல்யாணம் நல்லா நடக்கணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் இவனுங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு மண்டபத்தை புக் பண்ணிருக்கானுங்க. பரவாயில்லடா, நல்ல பசங்க. ஆமாண்ணா, எங்க வீட்டுக்கு கூட வந்து நல்லா பாத்துக்கிறானுங்க எல்லாரையும். ஆமா, இவங்க எல்லாருமே என்னோட பசங்க தான். சரிப்பா, உள்ள போங்க, ரெஸ்ட் எடுங்க. அம்மாக்கு இது வந்துட போறாங்க. ஆமாப்பா, போய் நீங்க சேஃபா இருங்க. அம்மா கண்ணில் பற்றவே பற்றாதீங்க. சரிடா சரி. டே மச்சான், வா நம்ம போலாம். பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்கோடி, சரியா? நான் பாத்துக்கிறேங்க, நீங்க போங்க. அங்கிள், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. துர்கா வா, நம்ம ரூமுக்கு போலாம். ஆண்டி வாங்க. ஆண்டி, எதா இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்க இங்க தான் இருப்போம். சரிப்பா, எதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க, பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க, சரியா? எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஆண்டி, நீங்க கவலைப்படாம இருங்க. சரி. வழி விடுங்க, நாங்க வரோம்ல. ஏய், எதுக்குடி இப்படி வேகமா வரீங்க?
ஏய் சூப்பரா இருக்குடி இந்த பிளேஸ். செம்மையா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா செல்ஃபியே எடுத்து தள்ள போறேன். பாத்தியாடா மச்சான், நாம இங்க 2 பேர் நிக்கிறது கூட தெரியல, வந்ததும் அலப்பறைய ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஏய் பிளேஸ் எல்லாமே சூப்பரா இருக்குடி. அழகான இடத்த தான் சூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா துர்காக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கும். ஹலோ மேடம்ஸ், இங்கேயும் கொஞ்சம் பாருங்க. என்னடா இங்க இருக்கவங்கலாம் ஒவ்வொருத்தரும் பதட்டத்துல இருக்காங்க, நீங்க 3 பேர் ஜாலியா இருக்கீங்க. என்ன விக்கியண்ணா இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? பொண்ணு சைடு நீங்க தான் பாத்துக்கணும், தெரியும்ல. அதெல்லாம் நாங்க பாத்துப்போம். அட என்ன நீங்க 2 பேரும் இந்த மாதிரி டைம்ல தான் எங்களெல்லாம் என்ஜாய் பண்ணிக்க முடியும். நாங்க என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிப்போம், சைடுல நீங்க சொன்ன வேலையை கரெக்டா பார்ப்போம். சரியா? என்னவோ சரிடி, பார்த்து சேஃபா இருங்க 3 பேரும், சரியா? அம்மா பொண்ணு ரூம் எங்க? தோ மேலே ஏறி லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ரூம். சரி சரி நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை கரெக்டா பாருங்க. சரியா? ஏய் ரொம்ப பண்றீங்கடி. விடுங்க விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, இன்னைக்கு அப்படிதான் இருப்போம். சரி, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, எங்க மத்தவங்களாம்? வராங்க வராங்க பின்னாடியே. சரி அப்பனா நீங்க உள்ள போங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன விக்கி ப்ரோ, உங்க ஆளை பார்க்கணும்னா ஆசாசியா வந்தேன். எங்க உங்க ஆளு? உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஆல் நியூஸ் ஐ நோ. விக்ரம் சொன்னானா? சேச்சா எல்லாருமே தான் சொன்னாங்க. அவ ரூம்ல தான் இருக்கா, போய் பாரு போ. ஓகே. டேய் இவளுங்களை சும்மாவே கையில பிடிக்க முடியாது, எல்லாம் ஒன்னா இருக்காளுங்க, என்னென்ன பண்ண போறாளுங்களோ. விடு மச்சான், ஏதோ இப்பதான் என்ஜாய் பண்ணிக்க முடியும், பண்ணிக்கிட்டு விடு. என்னடா 3 பேர் இந்த பக்கத்துல இருந்து வரீங்க? டேய் இந்த மண்டபத்துல பின்னாடி பக்கம் வழி இருக்குன்னு சொன்னாங்க, அதான் அந்த பக்கமா பார்த்துட்டே வரோம். ஓ வந்த உடனே பிளானிங். வேற என்ன பண்றது, ஒரு அவசரம்னா அட்லீஸ்ட் தப்பிச்சாச்சும் ஓடணும்ல. எப்படி நீ மட்டுமா? டேய் நம்ம எல்லாரும் தான்டா. என்ன நான் பார்த்த மண்டபம் வரேன்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்துக்கு கூட்டு வந்திருக்க? இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால இங்க கூட்டு வந்தேன். இப்ப அதனால என்ன? ஓ அப்படியா? சரி, ஏதாச்சும் பிளான் இருந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சது துர்காவை யோசிச்சுக்கோ. சரியா? அப்புறம் எனக்கு தனி ரூம் தானே? ஆமா ஆண்டி, உங்க கூட எல்லாம் யாரு இருப்பா? என்னது? ஆமா நீங்க தனியா தான் நல்லா ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? சரி சரி சரி, எல்லாத்தையும் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், தலை வலிக்குது எனக்கு. அப்புறம் நான் பெருசாலாம் கூப்பிடல, ஒரு 10 பேரே நம்ம தான் கூப்பிட்டுருக்கேன். அவங்களே வருவாங்கன்றது டவுட்டு தான். காலை ஏஞ்சதும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். டேய் விக்கி, அம்மா ஏன் வீட்டு பக்கமே வர மாட்டே? ஏன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? கல்யாணம் ஃபஸ்ட்டு முடியட்டேன்டா, அப்புறம் இருக்கும் உங்க எல்லாத்துக்கும். சரி சரி. ஜாக்கிரதையா இருந்துக்க. சரியா? நான் வரேன். நிதிஷ். ஹலோ ஆண்டி, நீங்க இப்பதான் வரீங்களா? ஆமா. நீ என்ன நிதிஷும் கத்திக்கிட்டு வர? அதுவா, பொண்ணு சூப்பரா இருக்கான்னு சொல்ல வந்தேன் ஆண்டி. ஓ அப்படியா? பார்த்தாச்சா? சரி எங்க இருக்கா சொல்லு, நானும் வந்து பார்க்கறேன். அச்சச்சோ ஆண்டி, அவளுக்கு வந்து இப்போ ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டி. உங்களை மாதிரி பல ஆகணும்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி சரி, அவ பார்த்துக்கிட்டோம். எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க ஆண்டி, போங்க போங்க. இல்லையே, எனக்கு என்னவோ டவுட்டாக தான் இருக்கு இந்த பொண்ணு மேல. எதுக்கும் ஒரு கண்ணை வச்சுக்கலாம். இவ ஒடியாரத பார்த்தா நிதிஷ் ஃப்ரெண்டு மாதிரி தெரியல, அதுக்கும் மேலன்னு தோணுது. எது எப்படியோ நாளைக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும். கொஞ்ச நேரத்தில் இந்த தாய் கிளவிக்கிட்டே மாட்டியிருப்பேன். நல்ல வேலை, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த காலி பண்ணுவோம், அப்புறமேட்டு நிதிஷ் கிட்ட பேசிக்கலாம். என்னடா எல்லாம் கரெக்டா போகுதா? அப்படிதான் நினைக்கிறேன், இது வரைக்கும் கரெக்டா தான் போகுது. ஏன்டா இப்படி சொல்ற? ஆமா, சீரியல்ல வர மாதிரி திடீர்னு ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதே தானே எனக்கும் பயமா இருக்கு. டேய் மச்சான் பயப்படாதடா, அப்படியே இருந்தாலும் நீ தாலி கட்டவும் போறதில்ல, அந்த பொண்ணுக்கும் வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ண போறதில்ல. அட ஆமா விக்கி, பாத்தியா சொல்லவே இல்ல நீ. டேய் ஏன்டா, இன்னைக்கு தான்டா அவகிட்ட நான் என்னோட லவ்வையே சொன்னேன். பாரா, சொல்லிட்டியா? அப்போ ஒழுங்கா ட்ரீட் வச்சிரு. ஏய் நிறுத்து, உனக்கு தானே கல்யாணம், நீ தான் ட்ரீட் வைக்கணும், புரியுதா? என்ற பார்ட்டி வைக்கிற நிலமையிலியாடா இருக்கேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒன்று கல்யாணம் முடிஞ்சாச்சு நீ பார்ட்டி வச்சிடணும். சரி சரி வாங்க போய் நாமளும் கொஞ்ச நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடுப்போம், எதா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். ஆமாம், இங்கே நின்று பேசுறதும் சேஃப் இல்லை, வாங்க போகலாம். டேய் இன்னும் அவ வரல போல, உங்களை பார்க்க வரல தானே? இல்லைண்ணா, உங்க ஒய்ஃப் இன்னும் வரல, அப்படிதான் நினைக்கிறேன். டேய் எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இரு, இப்படிலாம் வெளில சுத்திட்டு இருக்காத, அப்புறம் எல்லா பிளானும் சொதப்பிட போகுது. இவர் என்ன இங்க? அவர் தானே அது? என்ன? டேய் அவ தானே? சரி சரி, பதட்டத்தை காமிக்காம கேஷுவலா இருங்க. டேய் எங்கேயாச்சும் போடா. அப்படியே நைஸா போற மாதிரி போய் இப்படி பக்கமா வந்துடுறேன். இதுக்கு தான் ஆல்ரெடி நிதிஷ் ஒரு பிளான் கொடுத்துருக்கான் தப்பிக்கிறதுக்கு. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க அவளை பேசி சமாளிச்சிருங்க. சரி சரி கிளம்பு.
என்னமாச்சு? எப்ப வந்தீங்க? அட அண்ணா, நான் இப்பதான் வந்தேன். அம்மா நீங்க பேசிட்டு இருந்தீங்க அவரா? அவர் என்னோட கூட பிறந்த அண்ணா. ஆனா அவரு பார்க்க உங்க ஹஸ்பண்ட் மாதிரி இருந்ததா? ஆமா. எங்க அண்ணா அப்படியே பார்க்க அச்சசன் உங்களோட ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருப்பாரு. ஆனா அவன் ஃபேஸ் வேற. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னான். அதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தான். டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டான். இல்லைன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஓ அப்படியா? பின்ன நீங்க தானே சொன்னீங்க அவரு ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்காருன்னு. அவர் எப்படி இங்க வர போறாரு? ஆஹா கிண்டறாங்களே. ஆமா ஆமா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம்? நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. சரி போய் ரெஸ்ட் எடுங்க, காலையில் தானே கல்யாணம். ஆமாங்க, ஒரே டயர்டா இருக்கு. கல்யாண வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஆமா ஆமா, கல்யாணம்னாலே அப்படிதானே, கொஞ்சம் பரபரப்பாவே இருக்கும். ஆமா ஆமா. என்னடா சிவா லேட்டா வந்திருக்க? போன வேலை முடிஞ்சா? முடிஞ்சுடா. டேய் என்னடா ஒரு பார்ட்டி கூட கொடுக்க மாட்டீங்க? இந்த மச்சான் ரிலாக்ஸா பார்ட்டி வச்சு கொண்டாட நிலைமையிலயா இருக்கும். ஆமாண்டா மச்சான், இந்த ரஜினிகாந்த் படத்துல மாப்பிள்ளை இவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டை எந்துன்னு சொல்லுவான்ல, அந்த கதையால இருக்கு. இங்க மாப்பிள்ளை இவர் தான், ஆனா கல்யாணம் எனக்கு.